சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. நீங்க எதுக்கு எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? அந்த வேதநாயகி வந்துட்டு போனதுல இருந்து நீங்க என்னமோ மாதிரியா இருக்கீங்க. என்னமோ மாதிரினா? சொன்னா கோவப்படுவீங்க. கோவப்பட மாட்டேன், சொல்லு. உங்க முகத்துல ஒரு பயம் தெரியுதுங்க. இப்பதான் கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. பயம் இல்லைன்னு பொய் சொல்ல முடியாது. நல்லாவே இருக்கு. எனக்கு தெரியுங்க. நீங்க இதுவரைக்கும் யார பார்த்தும் பயந்ததே இல்லை. ஆனா இப்ப உங்க பயம் எல்லாம் உங்க பொண்ணை பத்தி தானே. அவ என் பொண்ணே இல்லைன்னு விட்டறிஞ்சிட்டு வந்துட்டேன். இன்னும் என்ன இருக்கு அவளுக்காக நான் பயப்படுறதுக்கு? இப்ப நீங்க அவ மேல இருக்கிற கோவத்துல பேசுறீங்க. 20 வருஷம் வளர்த்த பொண்ண அவ செஞ்ச தப்புக்காகவும் உங்களோட கௌரவத்துக்காகவும் நீங்க 20 நிமிஷத்துல அவளை இப்படி தூக்கி எறிஞ்சிட்டீங்க. பயங்கிறது நம்மள விட்டு போனவ எங்க இருக்காளோ எப்படி வாழ்றாளோன்னு நம்மளுக்கே தெரியாம நமக்குள்ள அவளோட ஞாபகத்தை நினைவுபடுத்துறதும். அத பயம்னு எடுத்துக்கலாம், பாசம்னு எடுத்துக்கலாம். எனக்கு தெரியுங்க, உங்க கோவத்தை விட உங்க பொண்ணு மேல உங்களுக்கு பாசம் அதிகம்னு. அந்த பாசம்தான் இப்ப இங்க உங்களை மன நிம்மதி இல்லாம உட்கார வச்சிருக்க. என்ன குழப்பாத. எனக்கு பயமும் இல்ல, உன் மக மேல எனக்கு பாசமும் இல்ல. இப்ப நீங்க பொய் சொல்றீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுங்க. ஏய், நான் என்ன பொய் சொல்றேன்? இதுவரைக்கும் நான் பொய் சொல்லி பாத்திருக்கியா? அதனால தாங்க இப்ப நீங்க உங்க மக மேல பாசம் இல்லைன்னு சொன்னதும் அது பொய்ன்னு என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏங்க, நான் ஒன்னு சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? நம்ம ஆசைப்பட்டு வாங்கின காரு, வீடு, தோட்டம் இது எல்லாமே ஒரு நாள் நம்மள விட்டு போச்சுன்னா நாம அத நினைச்சு நிறைய வருத்தப்படுவோம்ல. காரு, வீடு, தோட்டம், துறவுங்கிறதெல்லாம் இது எல்லாமே எப்ப வேணாலும் வாங்கிக்கலாங்க. அதுவும் நமக்கு தெரியும். ஆனா அத நினைச்சோம் நாம வருத்தப்படதான் செய்வோம். ஆனா உறவுங்கிறது அப்படி இல்லைங்க. அதுவும் பெத்த பிள்ளைங்களை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கற பொறுப்புல இருக்கிற பெத்தவங்களுக்கு அவங்க மேல இருக்கிற பாசத்துக்கு எல்லையே இருக்காதுங்க. நாமளும் நம்ம பொண்ணுக்கு இது வரைக்கும் எந்த குறையும் வச்சதே இல்லைங்க. அவ பண்ணது தப்புதான். அதுக்காக அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்க கூடாதுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்களா? அவ யார நம்புறதுன்னே தெரியாம இப்ப அவ அந்த வேதநாயகி கிட்ட போய் நிக்கிறா. அவளை நம்ம வேணான்னு தூக்கி எறிஞ்சு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்ப அவளை நாம அந்த வேதநாயகி கிட்ட இருந்து காப்பாத்துறது நம்ம கடமைங்க. இத அவளுக்காக மட்டும் நான் சொல்லலங்க. அந்த வேதநாயகியால யாருக்கு ஆபத்து வந்தாலும் ஒரு காலத்துல நீங்க தான் அவளை எதிர்த்து அவகிட்ட இருந்து காப்பாத்திருக்கீங்க. இப்பயும் அதை தாங்க செய்ய சொல்றேன். இல்ல, நீங்க அவளை காப்பாத்துங்கன்னு சொல்லல. ஆனா காப்பாத்த போற மீனாவையும் தடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்றேன். எங்க இது வரைக்கும் மீனா ஏதாவது தப்பு செஞ்சத நீங்க பாத்திருக்கீங்களாங்க? அவ ராம் கிட்ட போய் சொன்னா. ஆனா அவ அதுக்கான சரியான காரணத்தையும் சொல்லிட்டா. அவதான் ராமுக்கு சரியானவளா இருப்பான்னு நீங்க தானே அவளுக்கு ராமுக்கு கட்டி வச்சீங்க. அவ எடுக்கிற முடிவு மட்டும் எப்படிங்க அது தப்பா போகும்? சரி, நீ சொல்றது எல்லாம் சரிதான் ரேவதி, நான் ஒத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ண சொல்ற?
உங்களை நான் எதுவும் செய்ய சொல்லலங்க. நீங்களும் எதுவும் செய்யாதீங்க. எல்லாத்தையும் மீனா பாத்துப்பா. எனக்கு தெரிஞ்சு நம்ம மீனா நம்ம தேவிய காப்பாத்தாம விட மாட்டா. ஆனா அப்பா அவளை தடுத்து நம்ம தேவி வாழ்க்கை அழியறதுக்கு நீங்களே காரணம் ஆயிடாதீங்க. ஏங்க, இது வரைக்கும் நீங்க சொன்ன வார்த்தைய நான் தட்டினதே இல்லைங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை, நம்ம தேவி எங்க இருந்தாலும் அவ நல்லா இருந்தா போதும். ஆனா அவ அந்த வேதநாயகி வீட்ல அவ கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டாங்க. அதுக்காக அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்கன்னு நான் சொல்லலங்க. மீனா காப்பாத்தி அவளை எங்கேயாவது வாழ வைப்பா. அதுக்கு மட்டும் குறுக்க நிக்காதீங்க.